ஸ்ரீவைகுண்டம் காங்கிரஸ் வேட்பாளர் ஊர்வசி அமிர்தராஜுக்கு இஸ்லாமிய பெண்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஊர்வசி அமிர்தராஜ் இன்று பேட்மாநகர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் ஊர்வசி அமிர்தராஜ் பேட்மாநகருக்கு வருகை தந்ததும் அப்பகுதி இஸ்லாமிய பெண்கள் மற்றும் SDPI கட்சியினர் அவருக்கு சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது அங்கு பணியில் இருந்த துப்புரவு தொழிலாளி ஒருவருக்கு ஊர்வசி அமிர்தராஜ் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தியது பொதுமக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. தொடர்ந்து பொதுமக்களிடையே பேசிய ஊர்வசி அமிர்தராஜ், பேட்மாநகர் மக்கள் எனக்கு அளித்த இந்த அன்பான வரவேற்பிற்கு மனமார்ந்த நன்றிகள் என்றும், தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் கரங்களை வலுப்படுத்தவும், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சாதனைகள் தொடரவும் கை சின்னத்தில் வாக்களித்து என்னை மீண்டும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் மக்களிடம் கேட்டுக்கொண்டார். நம்முடைய முதலமைச்சர் என்ன செய்திருக்கிறார் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தாய்மார்கள் அனைவருக்கும் இன்றைக்கு முதியோர் உதவித்தொகையிலிருந்து உரிமை தொகை வரைக்கும் எல்லாமே 2000 ரூபாயாக மாறப்போகிறது. இல்லத்தரசிகள் திட்டத்திலே 8000 ரூபாய் டோக்கன் கொடுத்து உங்கள் வீட்டிற்கு வேண்டிய பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்வார்கள். இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக இங்கே கை சின்னத்திலே போட்டியிடும் எனக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை தர வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.